ஹாய், இன்றைக்கி வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாம். ஊருக்கு போயிருந்தாங்க கேரளாவுக்கு. ஸோ அங்கேருந்து நேந்திரம் பழம் வந்து வீட்டில் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதில் தான் இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இருக்குது. நல்லாயிருக்கும் பழம் டேஸ்ட்டாக. நம்ம ஊரில் கிடைக்கிறத விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இதே பாருங்களேன், சைஸே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கைக்கூத்தல் அரிசி கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஒயிட் அரிசி சேர்க்காமல் கைக்கூத்தல் அரிசிலே வந்து கொழுக்கட்டை. வரமிளகாலாம் இதுலேயும் போட்டு ஆட்டியிருக்கேன், அதனால தான் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. அதுக்கு வந்து தொட்டுக்க தேங்காய் சட்னி. அப்புறம் இன்றைக்கி அந்த நேந்திரம் கலரில் காலையில் ஒரு ஸ்வீட்டு. இதை நார்மலாகவும் நம்ம வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வெல்லம் சேர்த்த தண்ணியில் வந்து வேக வச்சு ஏலக்காய் தூள் போட்டால் இன்னும் நல்லா சூப்பர் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. இதை கொடுக்கலாம். வெல்லமில் தண்ணி ஊற்றி பழத்தை போட்டு வேக வச்சு ஏலக்காய் தூள் வந்து போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்ச போது நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்களா, சாஃப்டாக இருக்கும். நல்லா இனிப்பு, அப்புறம் வந்து துவர்ப்பு எல்லாமே இருக்கும். சூப்பராக இருக்குது. இந்த கொழுக்கட்டையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கைக்குத்தல் அரிசி கொழுக்கட்டை. இவ்வளோதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். நாளைக்கு பார்க்கலாம்.